மாடனா இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சங்கீதா இவ்வளவு டப்பாவா இருக்குது? ஆமா பேபி பாருங்க. மேட் வந்து பாத்தீங்கன்னா அலசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மேட் வேலை செய்யலாம். மாவு போடணும். இப்படி இருந்த டால் யூனிட் இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா ஆயிடுச்சு. இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவோம். ஆமா படிக்கட்டு வீக்லி ஒன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றாரு பாரா. இன்னைக்கு நாங்க 2 பேர் தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் வாக் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எல்லா வியாழக்கிழமையும் நாங்க வீடு ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கிளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் வியாழக்கிழமை மட்டும் மாப்பெல்லாம் போட்டு படிக்கட்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணுவோம். இங்க வந்து டெய்லியுமே 2 தடவை 3 தடவை கூட கிளீன் பண்ணுவோம். ஏன்னா ஜஸ்விதா அதுக்கான காரணமே ஜஸ்விதா தான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுற பொருள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருவா. இங்க மாப் போடுவோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் கிச்சன்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே கவரா இருக்கு. ஃபுல்லா கவரா எல்லா பேக்கும் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் பூஜா பாத்திரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவி வச்சுட்டா வெள்ளிக்கிழமை நம்ம சாமி படிட்டு கரெக்டா இருக்கும். சோ நிறைய ஒர்க் இருக்கு. எல்லாமே வந்து பாக்கலாமா? பாக்கலாம். என்னமா பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலை செய்யலாம். மாவு போடணும். பாத்திரம் விளக்கணும். எல்லாமே ஜெஷிதா தான் செய்யணும். ஓகே ஜெஷிதா நீ வேலை செய்வியா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப் பண்ணுவ. குட் கேர்ள். குட் கேர்ள். மேல ஃபுல்லா மாவு போட்டாச்சு. படிக்கட்டோட வந்து நிக்குது. பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாவு போட்டாரு. படிக்கட்டு பாதி படிக்கட்டுல இருந்து நீ போட்டுன்னு வரணும் மாப்பு. எப்பவுமே வந்து பேபி சப்போர்ட் பண்ணுவாரு. எல்லா வேலைக்குமே வந்து அவரோட சப்போர்ட் இருக்கும். சோ மாவு போடுறதுல வந்து அவருமே படிக்கட்டுலாம் டெய்லி மாவு போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவோம். ஆமா படிக்கட்டு வீக்லி ஒன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. அப்புறம் வந்து இந்த கபோர்டு ஒர்க்லாம் இருக்குல்ல அது வந்து எப்ப கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி தெரியுதோ அப்பதான் துடைப்போம். ஆமா பண்ணிடுவோம். அதுக்கு ஷெட்யூல் எல்லாம் போட்டு வைக்கல. ஆனா மந்த்லி ஒன்ஸ் அது வந்து கிளீன் பண்ணிடுவோம். இந்த கண்ணாடி எல்லாம் வேற துடைக்கணும் சங்கீதா. கோலின் போட்டு அன்னைக்கு தான் தொடச்சோம். அதுல ஆமா அழுக்கு ஜஸ்டிதா கை வைக்கிறல்ல இப்படி வச்சுதான் அவ ஏறல. அதனால வந்து அழுக்காயிடுது. இங்க கை வைக்கிறோம். ஜஸ்டிதா இந்த ஹைட் எட்டாதனால கண்ணாடியில கை வச்சுதான் ஏறுவாரு. அதனால கொஞ்சம் அழுக்கா இருக்கு. சரி அது தொடச்சிடலாம். எல்லாத்தையும் தொடச்சிடலாம். கிச்சன் கிச்சன் தான் சங்கீதா. கிச்சன் தான் மெயினா ரெடி பண்ணணும். படிக்கட்டு அவ்வளவுதான் இப்படி போட்டாச்சு. படிக்கட்டு போட்டு அப்படியே கிச்சன்ல வந்து ஹாலு ரூம் 3த்தையும் போட்டுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா கழுவி தள்ளிடுவேன். இன்னைக்கே கூட கழுவி தள்ளிடலாம் சங்கீதா. இன்னைக்கே கூட கழுவி தள்ளலாம். நான் எப்பவுமே அங்க மாப் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். படிக்கட்டுல இருந்து அது ஃபுல்லா அந்த வெளியில வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி கழுவி தள்ளிடுவேன். ஏன்னா அங்க செப்பல்லாம் விடுறோமா மாப்பெல்லாம் போட்டா நல்லா இருக்காதுனால தண்ணி ஊத்தி தொடப்பு தண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிடுவாங்க. இங்கதான் மாப்பெல்லாம் உள்ளதான் போடுவோம். சங்கீதா நான் மாப் போட்டுமா? இங்க வந்து வேக்யூம் கிளீனர் போட்டாகணும் சங்கீதா. ஏன்னா நீ தலை வர்றதுனால முடி நிறைய கொட்டுது. அதுதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு அங்கேயே வச்சு கொடுன்னு சொன்னேன். கேட்டியா? கண்ணாடி தான் வைக்கணும்னா உனக்கு அங்க வச்சு கொடுத்துட்டா போச்சு. இவ்வளவு பெருசு நல்லா அழகா இருக்கு. எல்லாரும் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு சில குறையுமே இருக்கு இந்த வீட்டுல. அத நாங்க வந்து ஹோம் டூர் அப்ப சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் டூர் அப்ப ஆமா சொல்லுவேன். சரி சொல்லு. டைனிங் டேபிள் இல்ல. அது ஒரு குறை. நம்ம அங்க போட்டோம். இருந்தாலும் சோஃபாலாம் போட்ட பிறகு அங்க உட்காந்து சாப்பிட அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்ல. சோ தனியா ஒரு டைனிங் டேபிள் போட்டு இருந்திருக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனக்காக ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். அது எப்ப வேணா ரெடி பண்ணிக்கலாம். இடம் நிறைய இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வந்து வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. அதெல்லாம் பண்ணலையே. அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நிறைய பேர் பூஜை ரூம் இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்களே பூஜைக்கு தனியா ரூம் வச்சிருக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கல. நல்லா இருந்திருக்கும். ஸ்பேஸ் இல்லாதனால இது இங்க வச்சாச்சு. ஆமா அவ்வளவுதான். வேற சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. சரியான அழுக்கு பாப்பி. மேட்டு வந்து பாத்தீங்கன்னா அலசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மேட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீக்லி ஒன்ஸ் துவைச்சு போட்டா நல்லது. ஆமா இது 2 வீக்ஸ் மேல ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. எல்லாம் புடிச்சிச்சு உள்ள போயிட்டு. காஞ்சுன்னா அப்படியே உதறனா கீழே கொட்டிக்கும். பொடி மேல போடலாமா? இது போடு இங்கே இருக்கட்டும். இது மேட் இங்கே இருக்கட்டும். இது இங்கே போடலாம். கிச்சன் மேட்டை அலசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் மேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலசி போட்டாச்சு. இப்ப கிச்சன் அந்த டப்பாலாம் அடுக்கி வச்சிடலாமா? ஆமா டால் யூனிட் தானே.
டால் யூனிட்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் டிஷ் வாஷர்ல அடிக்கிட்டு விளக்குற பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கலாம். ஆமா, வெள்ளிக்கிழமை வேலையை முக்காவாசி முடிச்சிடணும் முன்னாலே முடிச்சுட்டோம்னா காலையில எழுந்துச்சு நம்ம நான் எப்பவுமே ஈவினிங் தான் வந்து சாமி படிப்பேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீடு எல்லாம் கழுவ கூடாது, பாத்திரம் பூஜை சாமான் கழுவ கூடாது, முன்னாடி நாளே செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்ததா. சோ அதுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமா, சோ எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து மாத்திக்கலாம்ன்றதுனால நீ வேலைக்கிழமை எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மாப் போட்டாச்சு. படிக்கட்டு எல்லாமே, படிக்கட்டு மேல இருந்து படிக்கட்டு ரூம் இந்த ஹால் ஃபுல்லா வந்து போட்டோம். இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா மாப்லாம் போடல. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ். மந்த்லி ஒன்ஸ் தான் அது. ஆமா, ஆபீஸ் ரூம் அது. ஏன்னா யூஸ் பண்றது இல்ல. நம்ம கார் இருக்குது அதுல, அதனால கேக்குறாரு. கார் வாணவா, கார் வாணவா. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா வீட்டுக்கு மாப்லாம் போட்டாச்சு. நான் போயிட்டு அந்த 2 மேட் அலசி போட்டேன். அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மேட் அலசி போட்டு பேபி ஃபுல்லாவே வந்து மாப் போட்டாரு. அவ்வளவுதான், அடுத்த வேலை பாக்கலாமா? பேபி வந்து பாத்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லா அழகா கிளீன் பண்ணிட்டாரு. மேல நம்ம பேபி, நீ பேபின்னு கூப்பிடுறதுனால அவரு என்ன பேபின்னு கூப்பிடுறாரு. ஆமா ஆமா, பேபின்னு கூப்பிடுறாரு. கோலின் வச்சு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த கபோர்ட்லாம் அழகா கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா பல கிளீன் ஆயிடுச்சு பேபி. இந்த டோர்லாம் ஆமா, இது கோலின் வச்சு தான் கிளீன் பண்ணும். இது அக்ரலிக் ஷீட் தானே? ஆமா. நேத்து ஹோம் டூர் ஒண்ணு போட்டிருந்தோம்ல, அதுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிச்சன்ல அவங்க என்ன ஷீட் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு. அக்ரலிக் தான். அக்ரலிக் தான். கிச்சன்ல நல்லா ஷைனிங்கா இருந்தது. இந்த எண்ணெய் பாட்டெல்லாம் மேல எடுத்து வைக்கணும் பேபி. இந்த எண்ணெய் எல்லாம் எங்க வைக்கிறது தெரியல. ஜஷிதாக்கு பாம்பு கொடுங்க. மலை பாம்பு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மலை பாம்பு எல்லாம் எடுக்கிறோம். ஏன்னா அது இங்க இருந்து போனாலும் எங்களுக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நேற்று வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணி மாப் போட்டாச்சு எல்லாமே. கிளீன் பண்ணிட்டோம். சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா நான் டால் யூனிட் செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மாடலா இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டப்பா வந்து கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம், அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் மீதி டெய்லியும் வச்சு எடுக்கிறது, மூட்டை மூட்டையா கட்டி ஒரு கவர் வச்சு, அதுவும் ஒழுங்கா இருக்குதா பாரு டப்பா, ஒண்ணு மேல ஒண்ணு. அவசரத்துல அப்படியே எடுத்து வைக்கிறது பேபி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு டால் யூனிட் இப்ப நம்ம கிளீன் பண்ண போறோம். ஆமா, இந்த டால் யூனிட் ஃப்ரிட்ஜ் மேல எல்லாம் வச்சிருப்பாரு பாதி பாதி. இதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அழகா இந்த பார்ட்டிஷனும் கிளீன் பண்ணுவோம். கிச்சனோட பார்ட்டிஷன், கிச்சனுக்கும் ஹாலுக்கும் உள்ள பார்ட்டிஷனையும் டால் யூனிட்டையும் இன்னைக்கு கிளீன் பண்ண போறோம். பார்ட்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுற பொருள், அந்த மிக்சரு அதெல்லாம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அழகு பொருள் வைக்கிற இடம் அப்படியே வந்தீங்கன்னா. அழகு பொருள் இல்ல, எல்லாமே வைக்கிறது தான். கொஞ்சம் அழகா நீட்டா வச்சுதான் நல்லா இருக்கும். ஆனா நம்ம அப்படி வச்சிடல. முட்டாய் டப்பா, பவுடர் டப்பா, பத்திரிக்கை, எண்ணெய் டப்பா, தண்ணி டப்பான்னு எல்லாமே இருக்கு இதுல. வீட்டுல இருக்கிற எல்லா தேவையான பொருளும் இங்கதான் இருக்குது. தேவையற்ற பொருளும் இங்கதான் இருக்குது. படிச்சுக்கு படி, ஹோம்வொர்க் பண்றது. ஹோம்வொர்க் பண்றியா? சரி, இப்படி உட்கார். இப்ப இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி படிக்கலாம். ஓகே ஓகே. பாருங்க, ஒரு 3 பாக்ஸ் 3 ட்ரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஆமா, சோ இந்த ரொம்ப மோசமா இருக்கு. பேபி கிட்ட வந்து அடம் பிடிச்சி கேட்டு வாங்கினேன். இதுல எல்லாத்தையும் கொட்டி வச்சிடலாம், கவர்ல இருக்கு ஃபுல்லா. ஓகே ஓகே. எறும்பு வேற வருது ஃப்ரெண்ட்ஸ், எங்க பார்த்தாலும் எறும்பு. நிறைய எந்த பொருள் வச்சாலும் ஒரு எறும்பு வந்து சாப்பிடுது. ஆமா, எறும்பு வந்து அடிச்சு அது சாப்பிட்டு போகுது. வேர்க்கலை எல்லாம் எறும்பு நிறைய கடிச்சிச்சு பேபி. முக்கியமா அந்த முந்திரி பாதாம விட்டே வைக்க மாட்டேங்குது. அதனால இந்த டப்பா அழகா தொடச்சிட்டு இதுல கொட்டி வைக்கலாம் எல்லாமே. ஆமா, எல்லா கண்டெய்னரும் கிளீன் பண்ணி அந்த பொருள் அழகா கொட்டி வச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 600 ml, அப்புறம் 900 ml, இது 1200 ml. சோ 3 வெரைட்டிஸ், நிறைய வெரைட்டி இருக்கு. மொத்தம் எத்தனை கண்டெய்னர்ஸ்ங்கடா? 6 பீஸ் ஒரு காம்போ. அப்ப 3018. ஆல்ரெடி ஒரு 12 வாங்கி வந்தோம். 2 ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 18 கண்டெய்னர் வாங்கி வந்திருக்கோம். இப்ப டால் யூனிட்ல இருந்த கவர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இதுல கொட்டி வச்சிட வேண்டியதான். கடை கடன் கொட்டி பிரிச்சு இருக்கும். பொருளும் வந்து நமுத்து போகாம இருக்கும்.
எறும்பு போகாம இருக்கும். டைட்டா மூடி வச்சா எறும்பு போகாம இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி நீ இதெல்லாம் எடுக்கறியா? ஓகே. இந்த காலையில இருக்கிறத கவர்ல இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு குடுக்குறேன் சைடா கிட்ட. அப்படியே கொட்டி கொட்டி வச்சிரறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா எடுத்து. ஃபர்ஸ்ட் அவளா அப்படியே குடுத்தனா டப்பு அடிக்கி வச்சிரோம் நான். என்ன? அது ஒரு டைம் தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம். சரி அப்ப இங்க மிஸ்க்கு எல்லாத்தையும் குடுக்குறேன். எடுத்து வரணும் வச்சு. இந்த ரெண்டா பாலா இருக்கு செய்யுங்க. ஆமா கொட்டி வைக்கணும். கடலை பருப்பு வீட்ல நிறைய திங்ஸ் இல்ல. காலையில நல்லா கிளீன் பண்ணிட்டு புதுசா வைக்கணும். மசாலா பாக்கெட்லாம் வச்சிருக்க. இவ்வளவு வெள்ளம் இருக்கு போல. இது வெள்ளம் இருக்குதே தெரியாத நான் கடையில வாங்கினேன். அடிக்கடி எல்லாமே இருக்கு. சுருட்டி வைக்கவே தெரிய மாட்டேங்குது. அவைலபிள் இருக்கிறதே எவ்வளவு இருக்குது பொருள் ஸ்டாக் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதுயா. என்ன பொருள் தெரிஞ்சே தானே. இது என்ன இது? இது மக்கானா. பாப்பாக்கு இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடவே இல்ல. மக்கானா. பட்டானா இல்ல நீ மக்கானா. அப்படியே ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் திறந்து போறான். ஏன்? ஃப்ரிட்ஜ்லயே நிறைய ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு வேணாம். கவர் நிறைய பொருள் இருக்கும். அதுலயுமே இத கொட்டி வைக்கிற மாதிரி இருந்தா நிறைய பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய கவர் தான் இருக்கு. என்ன பண்றது இதெல்லாம்? ஏதாவது கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கு. அது வேர்க்கடலை இல்ல. டப்பால போட்டு அடிச்சுட்டா வராது. வேர்க்கடலை எறும்பு இருந்தா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். வேர்க்கடலை அப்புறம் அந்த முந்திரி எல்லாம் வெளியே வச்சா எறும்பு எல்லாத்தையும் தூக்கி வேர்க்கடலை எத்தனை பண்ணீங்க? என்னமோ வச்சிருக்காரு ஃப்ரிட்ஜ்ல. சங்கீதா என்ன சங்கீதா இவ்வளவு டப்பாவா இருக்குது? ஆமா பேபி. இதெல்லாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து வைக்கணும் நானும் நினைச்சிட்டே இருந்தேன். டப்பாவே வாங்கிட்டு வந்து சூப்பரா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். உளுந்து எப்படி இருக்கு பாக்க. இந்த டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து வேற கலர் கூட இருந்தது. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்தேன்னா அவைலபிள் இருந்து மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா பாக்க நல்லா லுக்கா இருக்கு பாத்தியா. அதே மாதிரி யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கம்ஃபர்டபிளா இருக்கு எடுக்க. நிறைய பேர் அப்ப என்ன சொன்னாங்க கண்ணாடியில வாங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவ்வளவு பேர் வீடு கட்டிட்டு கண்ணாடியில வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது மாதிரி வாங்க சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் என்ன பொருள் இருக்குன்னே தெரியாது. அதனால எனக்கு இது பிடிச்சிருக்குன்றதுனால இதே வாங்கிட்டேன். நல்லா இருக்கு யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு. அதே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஓகே நான் மேல மட்டும் கிளீன் பண்ணிடுறேன். அழகாத பொண்ணு குட்டி பொண்ணு சேட்டை பொண்ணு அப்பா பேசிட்டு சொன்னா கேட்காது. சரி சரி அப்பா பேச்சு சொன்னா கேக்கும். குட் கேர்ளு ஜசிதா பாப்பா குட் கேர்ளு. ஜசிதா பாப்பா அழகு பொண்ணு சொல்ல. பார்த்தா இவ்வளவு பெரிய பீரோ செஞ்சு வச்சிருக்காரு. திங்ஸ் அடுக்குனா 2 ட்ரேல முடிஞ்சிரும் போல. ஆமா நாம என்ன அவ்வளவு திங்ஸா வச்சிருக்கோம். இவ்வளவு பெருசு இருக்கு. நிறைய யூஸ் பண்ணலாம் போல. நிறைய யூசேஜ் நிறைய இருக்கு. நம்ம பையில போட்டு வைக்க கூடாது. அழகா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சுண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபில் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி காணுமே சும்மா கம்மியா தான் இருக்கு. இது வந்து பாப்கார்ன் பொரிச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். ஸ்நாக்ஸ். ஆமா ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம் மேக்ஸிமம். எடுக்கிற பொருள்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கணும். அப்பதான் தேட மாட்டேன். இந்த சர்பத்து வாங்கணும். கடைசி வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணவே இல்லை. ஒரே டைம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்த வருஷம் தான் அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும் கிளைமேட். தூக்கி போட்ட வேண்டியதான். நான் வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டேன். நான் வெறும் டப்பா தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை. எல்லாம் வேஸ்ட் தான். இது கவர்ல தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதெல்லாம் வத்த கவர்ல வச்சு வேற எங்கேயும் வச்சுக்கலாமா? அது பாப்கார்ன் வாங்க, பானிபூரி வாங்க, அதை வச்சு சாப்பிடலாமா? அது ஒண்ணும் ஆகுதுப்பா. மஞ்சள் வச்சிருக்க, ஏன் தூக்கி போட்டு வச்சிருக்க மஞ்சள? பாப்கார்னு இது பானிபூரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பொரிக்கவே இல்லை, நல்லா தான் இருக்குது. அவரே தெரியல. அப்புறம் எடுத்து வைக்கணும்னா இவ்வளவு போட்டு வைப்போம், ஞாபகம் நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. டால் யூனிட் இப்ப எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்த டால் யூனிட் இப்ப எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா ஆயிடுச்சு. மூடு, டால் யூனிட் மூடு. இப்பதான் இது அழகா இருக்கு. நல்ல ஸ்பேஸஸா இருக்கு. நல்ல பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா கண்ணுக்கு தெரியுது, எந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வீணாவும் ஆகாம இருக்குங்க. இப்ப நிறைய பொருள் வீணாகிடுச்சு பாத்தியா, குப்பை ஆயிடுச்சு. யூஸ் பண்ண எது இருக்குன்னு தெரியாம பூச்சி புடிச்சு போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு. இங்க பாரு, வீட்டுல இருந்து அப்பா தேங்காய் எடுத்துன்னு வந்தாரு, அதையுமே தேங்காயுமே ஒரு ட்ரேல அடுக்கி வச்சாச்சு. இது மாதிரி அடுக்குனா தேங்காய் சீக்கிரமா அழுகி போக சொல்லுவாங்க, நிக்க வைக்கணும். தேங்காய் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான், மூடி போடலாம். அவ்வளவுதான். சூப்பர். என்ன பண்ணோம், அங்க இந்த மாதிரி கபோர்ட் வச்சு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இந்த எண்ணெயும் அரிசியும் ஸ்டோர் பண்றது இருக்கு. இங்க ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து நான் மெட்டீரியல் வச்சிருக்கேன், அதை எடுத்ததும் நம்ம அங்க மாத்திடலாம். சரி, ஓகே. நீ இத கொஞ்சம் க்ளீன் பண்ணு. ஓகே. பொட்டு மஞ்சள் வச்சோம்னா நம்ம சாமி படிக்கலாம். ஓகே. டைம் பொழுது போயிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பல வந்து தெரியுது. ஆமா, க்ளீன் பண்ணிட்டோம். என்ன ஒண்ணு அங்கங்க இருக்கு, 1-2 பாத்திரம் இருக்கு, அதெல்லாம் வந்து எங்க அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணா போதும். அவ்வளவுதான். அங்க கீழே தான் வச்சுட்டு இருந்த அரிசி அந்த எண்ணெயும். இதான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பக்காவா க்ளீன் பண்ணிட்டாலே வீடு கிளீனா இருக்கும். செய்யுங்க. ஆமா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்க கமெண்ட் கூட பண்ணிருந்தாங்க, ஆமா இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க, வந்து மேல டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. மெயின்டைன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாப்பாக்கு கொஞ்ச நேரத்துல இருக்கு பாருங்க, இப்பதான் அடுக்கலாம் அது 2 பொம்மை கையில இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துருவா, எடுத்து போட்டு விளையாண்டுவா. மொட்டை மாடிக்கு போனா அந்த பைப்பு சேரு எல்லாத்தையும் அவதான் தரையில முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா இவதான் வேலை செய்யறது இது பண்ணிடுறான். குழந்தை இருக்கிற வீடு அப்படிதான் இருக்கும். வெள்ளிக்கிழமை சாமி படைக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி படைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே ரொட்டீன் vlog வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.